முதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து டே 6 நம்ம வந்து இன்றைக்கி டே 6 வந்து ஒரு சிறப்பான நாளாக வந்து கொண்டாட போகிறோம். ஏன்னா இன்றைக்கி என்னோடய பொண்ணோட பர்த்டே. இன்றைக்கி என் பொண்ணுக்கு பர்த்டே. எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. அவளோட பேர் வந்து குழலழகி. இங்கே பாருங்கள், ரெடி ஆகிட்டா. ஹாய் சொல்லு. ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அவளோட பர்த்டே விஷ் பண்ணிடுங்க எல்லாருமே. மனதளவு விஷ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அவள் ஸ்கூல் கிளம்பிட்டா. நான் இதுக்கப்புறம் வந்து டே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எல்லாருமே கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஸ்கூலில் வந்து இன்றைக்கி வந்து பர்த்டேங்கனால எல்லோரும் விஷ் பண்ணி பாட்டெல்லாம் பாடுவாங்க. சரி, அதை கேப்சர் பண்ணலான்னு போயிருந்தோம். நாங்கள் போன நேரமோ என்னமோ தெரில, எங்கள் பாப்பா வந்து ரொம்ப பயந்துக்கிட்டா. என்ன ஒன்றும் இல்லைங்க, அவள்கிட்ட வந்து பேர், அப்புறம் வந்து என்ன கிளாஸ் படிக்கிறா, ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அப்படின்னு சொல்லி ப்ரேயரில் சொல்லணும். அதை சொல்கிறதுக்குள்ளே அவளுக்கு அவ்வளோ பயம் எடுத்துக்கிச்சு. கண்ணுலேருந்து பொட்டு பொட்டு பொட்டுன்னு தண்ணி வருதுங்க. எனக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. நானும் அழுந்தேன். அவள் அழுகிறத பார்த்து என்னால் தாங்கவே முடியல. எனக்கும் அழுகாச்சி இருந்துச்சு. பாருங்கள், மூக்கெல்லாம் துடைக்கிறா. எல்லோரும் வந்து சிரிக்கிறாங்க. நல்லா பேசுவா, இன்றைக்கி வந்து அழுகுறா அப்படின்ட்டு. அப்புறம் மேமெல்லாம் சொல்லிவிட்டு முடித்து அவளை கிளாஸில் சமாதானப்படுத்தி விட்டுட்டு வந்து பாருங்கள், ஜீரா வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வந்து வார்ம் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுட்டு தான் போனேன். வந்ததுக்கப்புறம் அதை வந்து லைட்டான ஒரு மாதிரி டீ குடிக்கிற சூடு வந்துருச்சு. அதை தான் வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து ஒரு 2 இதே கிளாஸில் வந்து இன்னும் 2 3 இதாக வந்து எடுத்துக்கிட்டேன். இதே 1 லிட்டர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து கிழங்கு இருந்தது பாருங்கள், வேகிச்சது. அதில் ஒரு 4 பீஸ் கிழங்கு எடுத்துக்கிட்டேன். கிழங்கு சாப்பிட்டு அந்த ஜீரா வாட்டரையும், கொதிக்க வச்ச ஜீரா வாட்டரையும் வந்து சேர்த்து குடித்து எடுத்துக்கிட்டேன். இதையே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மதியம் வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது. அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். பாருங்கள், இந்த வாட்டர் கேனில் வந்து தண்ணியாக எடுத்துப்பேன். இது வந்து சூடு வந்து அதிகம் தாங்க மாட்டேங்குது. அதனால் வந்து ஜீரா வாட்டரையும் கலந்து அப்புறம் தண்ணியும் வந்து 2யுமே கலந்து எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து வாட்டர் கேன் வந்து சூடு தாங்குது. அதனால் வந்து இதுலேயே 2 காலையிலேயே வந்து 3 எடுத்துக்கிட்டேன். அந்த ஜீரா வாட்டரையே ஒரு லிட்டராக குடிச்சிட்டேன். அப்புறம் இது வந்து 2 லிட்டராக குடித்தேன். 2ம் சேர்த்து ஒரு 3 லிட்டர் ஆகிடுச்சு. நல்லா வந்து வெளியே போகணும்ல, அங்கே போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் அந்த ரெஸ்ட் ரூம் போக முடியாது. அதனால் வீட்டிலையே குடிச்சிட்டு இது பண்ணிக்கலாம் தான் வெயிட் பண்ணி குடிச்சிட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். என் பிள்ளை அழுந்ததே எனக்கு மனசுலேயே இருந்துகிட்டு இருந்துச்சுங்களா. எனக்கு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. பெரியவளுக்கு என்ன, அவளுக்கு வந்து இவளுக்கு மேக்கப்லாம் பண்ணி அனுப்புனனால அவள் நல்லா கோச்சிக்கிட்டா. அவளுக்கு வந்து என்ன, நீங்கள் அவளை மட்டும் கேர் பண்ணுறீங்க, எனக்கு கேர் பண்ணல அப்படின்ட்டு. எப்பயுமே வந்து 2 பேர்த்துக்குமே பர்த்டே ஆனால் ட்ரெஸ் எடுப்போங்க. இன்றைக்கி இந்த டைம் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வண்டிக்கு போயிட்டார். அவர்னால் வந்து தடுக்கவே முடியல. ஏன்னா நிறைய பேர்த்த கேட்டு பார்த்தாங்க, யாரும் லோடுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா. அதனால் சரி, வேறு வழியே இல்லாமல் இவர் தான் போய் ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் அவருக்கே ரொம்ப கவலையாக போயிடுச்சு. பாப்பா பர்த்டே கூட இருக்க முடியல அப்படின்ட்டு. அதனால தான் வந்து எடுக்கலை. பட்ஜெட் ப்ராப்ளமுங்களா, டியூ டேட்டெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டு அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கலை. அது ஒரு கோவத்துக்காக மூஞ்சியை தூக்கி வச்ச காலையிலேருந்து நைட் கேக் வெட்டுறவங்க பாருங்களேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கேக் வெட்டுற வீடியோவில் பாருங்கள், அவள் பாசமாக ஊட்ட போவா, மூஞ்சி தொங்கின வாக்கிலே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் 2 லிட்ரு தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ணுறதுன்னா, தண்ணியிலேயே வந்து உடம்பு குறைச்சா இன்னும் நல்லது. நம்மளுக்கு எக்ஸசைஸ் செய்கிறதோட இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மதியம் வந்து வெளியே போனாங்களா, வெளியே போயிட்டு பாப்பா வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தா. ஜூஸ் குடிக்கலான்னு தான் நினச்சோம். இல்லைக்கா அப்படின்ட்டு பசிக்குதுன்ட்டு சாப்பாடே வாங்கிட்டு வந்துட்டா. அப்புறம் ஈவினிங் வாக்கில் வந்து பாருங்கள், ஒரு 700 லிட்ரு ஜூஸ் வாங்கி குடித்தேன். கேக்கு
கேக்கு வந்து 1.5 கிலோ வாங்கியிருந்தோம். பக்கத்தில் இருந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு கேக் வெட்டினோம். இங்கே பாருங்கள், என் பொண்ணு தான் கட்டிலில் உட்காந்துருக்கா, எந்திரிக்கவே இல்லைங்க. மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே இருந்தா. இந்த இவ பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு ஹாப்பி டு யூ ஹாப்பி டு யூ அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அப்புறம் எல்லாத்தையுமே வச்சு குழந்தைங்கள வேறு யாரையும் கூப்பிடல. அவர் இருந்தால் வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவோம். அவர் இந்த வருஷம் இல்லைங்களா, அதனால் யாரையுமே கூப்பிடல. பாப்பாவோட ஒரு ஆசைக்காக மட்டும் கேக் வாங்கி வெட்டிடலான்ட்டு அவளுக்கு கேக் வாங்கி வெட்டினோம். அவளுக்கு அதே ரொம்ப ஹாப்பி. பாருங்கள், பெரிய பெரிய ஜும்காலாம் போட்டுக்கிட்டா. எங்கள் வீட்டுக்கார் டெல்லியிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அவளுக்கு பிடிச்சிருந்துச்சின்ட்டு வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸும் பாருங்கள், இது வந்து 299 தான். மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று போடணுங்கிறது தான் வந்து எப்பயுமே யூஸ்வலாக எங்கள் வீட்டில் நடக்கும். அப்படி தான் வாங்குவோம். அது மாதிரி தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் தான் எனக்கு அவள் பாருங்கள் மூஞ்சி தூக்கி வச்சனாலேயே இன்னும் வாங்கியிருக்கலாம், ட்ரெஸ்ஸும் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் எனக்கு வந்துருச்சு. என் பொண்ணு எல்லாத்துக்கும் கேக்கெல்லாம் வெட்டினா, நல்லா ஹாப்பியாக கொண்டாடினா. கேக்கெல்லாம் வெட்டி அப்புறம் நைட்டு வந்து தூங்குறப்ப சரி கிஃப்டெல்லாம் என் பொண்ணை வந்து ரொம்ப சமாதானப்படுத்திட்டேன். என்னென்னா, நாளைக்கு உனக்கு வந்து கொஞ்சம் ப்ரைஸ்லாம் வாங்கி கொடுக்குறேன், கிஃப்டெல்லாம் சர்ப்ரைஸாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தினேன். இங்கே பாருங்கள், இந்த கிஃப்ட் வந்து பக்கத்து வீட்டு அத்தை ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோடைய ஃப்ரெண்டு, அவங்க ஒரு அத்தை, அவங்களும் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. உண்டியல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஸ்கெட்ச் பென்சில், பென்னு, எரேசர், ஷார்ப்னர் அந்த மாதிரி ஒரு பேக், இந்த டாம்ஸ் பேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோடைய கலர் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதையெல்லாம் வச்சு தான் இவங்கள சமாதானப்படுத்த முடிஞ்சுச்சு. இல்லைன்னா என்னால் நாளே ஓட்டியிருக்க முடியாது. தூக்கத்தில் கூட என் பொண்ணு கேட்பாள். என்னோடய பெரிய பொண்ணுக்கு வேணும்னா வேணுங்கிற ஒரு மாதிரி. ஆனால் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். இந்த டைம் என்னாலே முடியல. நிஜமாலே அவன் மனசு கஷ்டமாக இருக்கும், எனக்கு ஃபீல் தான். இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்து அவள் பர்த்டே வரப்போ கொஞ்சம் வாங்கி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், இது ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இதில் வந்து நீங்கள் பாருங்கள், இங்கு பென்னு, அப்புறம் ஸ்கெட்சு, க்ரையான்ஸு, பென்சிலு, ஷார்ப்னரு, நல்லா வந்து டெய்லி யூஸ் ஆகிற பொருளாக தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதையெல்லாம் கொடுத்து எடுத்து வச்சுட்டு அவங்கள சமாதானப்படுத்தி தூங்குறதுக்கே நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி நைட் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லலை. நாங்கள் வந்து வெளியே போயிட்டு குழந்தைங்களுக்கு அன்லிமிட்டெட் ஃபுட்டு வந்து ஒரு கடை இருக்குது, அங்கே போயிட்டு எல்லாத்துக்கும் வந்து வாங்கி கொடுத்தோம். எங்கள் வீட்டில் இருக்கவங்க மட்டும் நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் நான் வந்து 2 தோசை மட்டும் வாங்கிக்கிட்டேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.